மாத்திரையை எப்படி பவுடர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது பவுடரை நம்ம மொபைலில் பார்க்குறோம். ஒரு மாத்திரையை உடைச்சா இந்த அளவுக்கு மாவு மாதிரி பவுடர் ஆகுமாங்கிறது அமைச்சர் தான் விளக்கம் கொடுக்கணும். எங்கள் கம்பெனியில் வெளியே போச்சு இல்லைங்க, ரீல்ஸ் போட்டிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த மாதிரியான அணுகுமுறை இது? ஜாதியை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல தெரியாமல் சொல்லி சிக்கி அதில் மாட்டிக்கிட்டாரு. மக்களை ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டாங்க. வணக்கம், நான் உங்கள் வீரமணி, தமிழின் பல்ஸ். 50 நாட்கள் தாவேக அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது, எங்கே சறுக்கிறது? வரலாறு காணாத 70 ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் எந்த முதல்வரும் செய்யாத செயல் அது என்ன? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவாரஸ்யம் குறையாமல் கொண்டு போகிறது என்னுடைய பொறுப்பு. முதல்ல 50 நாட்கள். இந்த 50 நாட்டில் என்னப்பா கேள்வி கேட்குறீங்க? அரசாங்கம் வந்து 50 நாள் தானே ஆச்சு. இந்த கேள்வியெலாம் நீங்கள் கேட்காதீங்க. இது தாவேகா சைடில் சொல்கிறது. முதல்வர் 70 வருஷமாக இதுவரை எந்த முதல்வரும் செய்யாத ஒரு வேலையை மராத்தானில் 3 கிலோமீட்டர் ஓடிட்டாங்க. லைவை முழுமையாக நாங்கள் பண்ணுறோம். இது ஆதவ் அவர்களுடைய பேச்சு. ஆனால் என்னதாங்க நடக்குது? தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயந்தான் தெளிவாக தெரியுது. அங்கே இருக்கிறது எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்க தயாராகிட்டாங்க. அதனால் நாங்கள்லாம் விலகுறோம் அப்படின்னு அதிமுக சார்பாக எம்எல்ஏக்களும் திமுக சார்பாக கூட்டணி கட்சிகளும் போயிட்டுருக்காங்க. இவ்வளவுதானா? ஏன் தமிழ்நாட்டில் வேறு எந்த இடத்துலையும் பிரச்சனைகள் இல்லையா? சரி, முதல்ல எப்போவுமே இந்த தாவேகா அரசாங்கம் செய்த சாதனைகள் என்ன, அல்லது தாவேகா அரசாங்கம் செய்த வேலைகள் என்ன, அதை பார்க்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் முதல்வர் அவருடைய அந்த முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே சொன்ன வார்த்தைகள், இங்கே பவர் சென்டர் எதுவுமே கிடையாது, எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அதிலிருந்தே நம்ம பார்க்கலாம். தாவேகா அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே கொண்டு வந்த திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் படை, அடுத்தது விவசாய கடன் தள்ளுபடி. சொச்சத்தையும் மிச்சத்தையும் இல்லாமல் எந்த மாதிரியான தள்ளுபடின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், விவசாயிகளே வருத்தப்படுற நிலைமையில் இருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 717 டாஸ்மாக் கடைகள் மூடல், வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்க. அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தா அதில் பெரும்பாலும் திமுகவினர் கடையில் தான் அடைஞ்சிருக்காங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அமைச்சரும் நல்ல ஸ்போர்ட்டிவான அமைச்சர் தான், எப்போ கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். சரி, இதை தாண்டி தாவேகா அரசாங்கம் செய்த சாதனை என்ன? சாதனை என்ன? தாவேகாவினர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்களுக்கு இன்னும் 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்களா? சரி, 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் சாதனை நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ கேட்கணும் இல்லை, ஆனால் பல வேதனை பண்ணிகிட்ருக்கீங்க. குறிப்பாக சொல்ல போனால் முதல்ல இருந்தே சொல்லக்கூடிய விஷயங்கள், சர்ச்சைகளான அமைச்சர்கள், எந்த இடத்துலையும் ஃபில் பண்ண முடியாத சர்ச்சைகள், தொடரும் சர்ச்சைகள். அமைச்சர்கள்னாலே சர்ச்சைகள் தானா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நிறைய. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சமீபமாக இந்த ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கோம், மாத்திரையை எப்படி பவுடர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது பவுடரை நம்ம மொபைலில் பார்க்குறோம். ஒரு மாத்திரையை உடைச்சா இந்த அளவுக்கு மாவு மாதிரி பவுடர் ஆகுமாங்கிறது அமைச்சர் தான் விளக்கம் கொடுக்கணும். அது உண்மையிலேயே குழந்தைக்காக பயன்படுத்தப்பட்ட மாத்திரையாக இருந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணுற இடத்துல அரசாங்கமும் காவல்துறையும் தான் இருக்குது. இந்த இரண்டையும் பண்ணிட்டாங்கன்னா இது பெரிய சர்ச்சையாக போகிறதில்ல. அதை விட்டுட்டு நீங்கள் இதை கண்டுக்கிடாமலே இருந்தீங்கன்னா, குறிப்பாக சொல்லப்போனால் திமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் பாருங்கள், வாயை திறந்து பேசுங்க சார்னு. அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் வாயை திறந்து பேசலை, ஆக்ஷன் எடுக்கலைன்னா இது பெரிய சர்ச்சையாக வெடிக்க வாய்ப்பு இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அமைச்சரோட தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்காரு, அது வேலிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நேற்று நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். வைக்கப்படுது, அவரை வந்து
பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வலியுறுத்தி வராங்க. இல்ல அது சம்பந்தமாக அவரே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்னென்ன விளக்கம் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா அதையும் வந்து கட்சியில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அது சம்பந்தம் அவரும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இல்ல அந்த அவர் விளக்கம் கொடுத்திருக்கார். அதை எல்லாரும் பரிசீலிச்சு செக் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். இல்ல அது விமர்சனங்கள் எப்படி வேணாலும் வரலாம். பட் அவர் கொடுத்த விளக்கம், பட் அதையும் வந்து வேலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலிடேட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு என்ன வேலிட் அதில் எந்த இடத்துல வேலிடேஷன் நடந்துட்டு இருக்கு தெரியல. இதெல்லாம் பொதுவெளியில் நடந்த விஷயம், பொதுவெளியில் தெரிய வேண்டிய விஷயம். ஏன்னா அமைச்சர் தனிப்பட்ட முறையில் அவங்க தனியாக அவங்க வீடுகளில் நடந்திருந்தா யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. பயன்படுத்தப்படக்கூடிய பெர்மிஷன் பண்ணி அலோவ் பண்ணக்கூடிய போதைப் பொருளை அவர் வீட்டில் வச்சு பண்ணியிருந்தாருன்னா யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் இது பொதுவெளியில் நடந்த விஷயம். இப்போ வரைக்கும் சைலண்ட். அடுத்தது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அவங்க ஒரு ரீல் போட்டாங்க. ஏங்க ரீல் போட்டீங்கன்னா போதுலங்க அப்படின்னு சொல்லி பேட்டியில் சொன்னாங்க. எப்படி பார்த்தீங்களா, தொழிலாளர் அதாவது முதலீடை எப்படி இருப்பீங்க, இந்த ரீல்ஸ் போட்டிருக்கேன்ல, ஏங்க கம்பெனியில் வெளியே போச்சு இல்லைங்க ரீல்ஸ் போட்டிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த மாதிரியான அணுகுமுறை இது? அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. சரி, பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு ராயல் என்ஃபீல்டு கம்பெனி கேட்ட நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க திமுகவில் இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே உங்களுக்கு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களை வரவேற்காங்க. நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி பேசுகிறீங்களே, இது எந்த விதத்தில் சரி? பத்திரிகையாளர்கள் திமுக அமைச்சர்கள் கையாண்ட விதம் ரொம்ப கவலை அளிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தானே நீங்களாவது நல்ல கையால் வைங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் பல கம்பெனிகள் வந்து இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. ஆனால் அது குற்றச்சாட்டை வந்து நம்ம இப்போ வைக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து சரியான நியாயமான வாதம் இல்லை. அதுதான் உண்மை. அதில் இந்த அரசாங்கத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அதில் சரியான வாதம் இல்லை. ஏன்னா அதானி அவர்களுடைய அந்த முதலீடு கடந்த 2025 ஆண்டுகளிலிருந்தே ஆந்திராவில் சோதித்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சோலார் விஷயங்களில் ராயல் என்ஃபீல்டு அங்கே ஏற்கனவே அசைன்மெண்ட் பண்ணிட்டாங்க. 2025 அங்கே போய் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. பல முதலீடுகள் இப்போ சொல்லப்பட்ட 9 முதலீடுகள் வந்து பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னப்பட்ட முதலீடுகள் எல்லாமே 2025 காலகட்டங்களிலே ஆந்திராவில் செயல்படுத்த தொடங்கின முதலீடுகள் தான். ஆனால் எந்த இடத்துல பிரச்சனை தெரியுமா? ஆந்திராவை ஏன் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு தெரியுமா? ஆந்திராவுடைய முதல்வரும் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய தொழில்துறை அமைச்சர் அவர்களும் இந்த 50 நாட்களில் 9 இடங்களில் இன்வெஸ்டார் மீட் நடத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே 2 தான். ஒன்று எல்என்டி, அவங்கள்ட்ட இருந்து 1800 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இன்னொரு கம்பெனியில் ஒரு 7000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னங்க பிரச்சனை? இந்த ஒப்பந்தங்க தொழில்துறை போதுங்க, இது என்னங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னீங்கன்னா, எங்க அங்கே தாங்க எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அந்த முதலீடு வந்தால் தான் ஒரு கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக முடியும். அப்போ அதை பற்றி பேசி தானே ஆகணும். ஆனால் அதை பற்றின பேச வேண்டிய அமைச்சர் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு தொழில்துறை அமைச்சருக்கு வந்து ஒரு விளையாட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் இல்லாமல் பொதுப்பணி மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சரான ஆதவ் அவர்களை மிகுந்து பாராட்ட தான் செய்கிறாங்க. அதுதான் அவங்களோட வேலையாக பார்க்கப்படுது. கீர்த்தனா அவர்களுடைய சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களுடைய சர்ச்சை போக்சோ வரைக்கும் போயிடுச்சு. அவருக்கு தெரியும், அவரோட வயது நமக்கு தெரியும். ஒரு நிகழ்வில் நடந்துக்கிட்டார். அந்த நிகழ்வு அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத அவர் மறந்துட்டாரா, இல்லை தன்னை ஒரு தகப்பனாவோ அல்லது தாத்தாவாகவோ நினச்சி பண்ணாராங்கிறது தெரியல. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக போயிட்டு இருந்தது. அது சரியாயிடுச்சா இல்லையா, அது தவறா இல்லையாங்கிறத அவர் மனதுக்கு நம்ம விட்டுருவோம், பார்க்குறவங்களோட மனசில் விட்டுருவோம். ஆனால் ஒரு கல்வி நிகழ்ச்சியில் போயிட்டு டான்ஸ் ஆடினீங்க பாருங்கள், அது தப்பு. அதுக்கு எந்த விதத்துலையும் விளக்கம் கொடுக்க முடியாது. இது அடுத்த சர்ச்சை. 3வது அமைச்சர். 4வது கேள்வியே வேண்டாம், எந்த கேள்வியும் வேண்டாம். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஜாதி பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல தெரியாமல் சொல்லி சிக்கி அதில் மாட்டிக்கிட்டார். செல்கிற குழந்தைகள் அனைவருக்குமே ஒரு வகையாக முறையில் ஆண்டுதோறும் அவர்கள் சாதி சான்றிதழை வாங்குவதற்கு மாற்றத்தை உருவாக்குவதற்காக நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.
ஐடென்டி கார்டு என்று சொல்லப்படுகிற ஒரு அட்டையை வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான பணிகளையும் முதல்வர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல்வருடைய உத்தரவுக்கு இணங்க அந்த பணிகள் நிறைவேற்றப்படும். அவருடைய முகவரி, அவருடைய ஜாதி சான்றிதழ், அவருடைய பிளட் குரூப், அதற்கு பிறகு ஆதார் அட்டை, அவருடைய தொலைபேசி எண் அனைத்தும் அதில் இணைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஐடென்டி கார்டு நீங்கள் வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கும் முதல் கட்டமாக வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். அதையுமே கையில் எடுத்து திமுக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் திமுக இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது மக்கள் நிராகரிக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. இது திமுகவுடைய மிகப்பெரிய பின்னடைவு. நான் ஒரு எதிர்க்கட்சியாக இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறேன். ஆனால் அந்த போராட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட எந்த ஒரு வரவேற்பும் இல்லை. காரணம், திமுக பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும்போது கூட துறை இல்லாத அமைச்சரை நீங்கள் உட்கார வச்சுருந்தீங்களே, அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்துச்சு இல்லையா? அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கடைசி வரைக்கும் இல்லம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. அவர் தான் அந்த துறையோட அமைச்சராக இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. பல விஷயங்கள், பொன்முடி அவர்கள் மீது பிரச்சனை வரும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கையாண்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. உங்களை பார்த்து கேள்வி எழாத நாளே இல்லைங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க. அதனால தான் திமுக எதிர்க்கட்சியாக இன்றைக்கி இருக்கிறதுனால தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. திமுக மேலே இருக்கிற மக்களோட கோபம் தாவேக்கு மீண்டும் தாவேக்காவுக்கு பலமாக இருக்குது. சரி, அடுத்த ஒரு விஷயம், நேற்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு. அவருடைய துறையில் ஒரு இடைமாற்றம் நடந்ததில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழமையா, கூட்டணியா, ஆதரவு கட்சியா, விசிகா, என்ன கட்சி, கூட்டணி, அந்த கூட்டணியில் உள்ள பொருளாளர், முன்னாள் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் சொன்னது. அமைச்சருடைய மாமா அவர்கள் நேரடியாக குற்றச்சாட்டு, அமைச்சர் அவர்களுடைய மாமா டிரான்ஸ்ஃபரில் அவருடைய பங்கு இருக்குது, அங்கே முறைகேடு நடந்திருக்கு, முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே, 50 நாட்களில் 70 ஆண்டுகால வரலாற்றில், அந்த 70 ஆண்டு காலம் ரொம்ப பாடுபடுதுங்க. அந்த 70 ஆண்டுகால வரலாற்றில் இது வரைக்கும் எந்த கட்சியும் பண்ணாதது, எந்த இதிலும் பண்ணாதது எங்கள் முதல்வர் பண்ணிட்டார், ஊழலை ஒழிச்சிட்டாருன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி என்ன பதில் சொல்ல போகிறான்னு தெரியல ஆதவ் அவர்கள். ஏன்னா அவரோட தோழமை கூட்டணி கட்சியில் சொன்ன வார்த்தை குற்றம். அடுத்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நேற்று விஜய் பாலாஜி அவர்கள், என்னங்க பேச்சு இது, மக்களை ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டாங்க. அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த 2026 தேர்தலில் மக்கள் நீங்கள் பண்ணீங்க பாரு மிகப்பெரிய ஊழல். ஏங்க பேச தெரியலையா? இல்லை இதுக்கு எப்படி எடுத்துக்கிறது? சொல்லிட்டீங்க, அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்க வேண்டாமா? வாங்குறவங்கள்ட்ட வாங்கி குத்துறவங்களுக்கு குத்திட்டீங்க. இந்த இடத்துல மக்கள் தான் ஊழல்வாதிங்கிறீங்க. என்ன பேச்சு இது? உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பார்த்து ஊழல் பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். இது சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். ஆனால் மக்கள் எடுத்துக்கிட மாட்டாங்க. நல்லா புரிந்துக்கிட வேண்டியது, திமுகவை தூக்கி போட்ட மக்களுக்கு தாவேக்காவை தூக்கி போட எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். ஆனால் திமுக கூட்டணியிலேயே இருந்து 9 வருஷம் கூட்டணியில் இருந்தவங்க தூக்கி போட்டு வந்த உங்களை எவ்வளோ நேரத்தை தூக்கி போட போகிறாங்க? கேள்வி இருக்குது. இதுவும் நடக்கிற ஒரு விஷயம். விஜய் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனம், கண்டிப்பான முறையில் கண்டனம். இந்த பேச்சுக்கு அவர் விளக்கம் கண்டிப்பாக கொடுக்கணும், வருத்தமும் தெரிவிக்கணும். இவ்வளோ சர்ச்சை இருக்கும்போது இன்னொருத்தரை பேசாமல் இருக்க முடியுமா? யார்? விஜய பார்த்திபன் அவர்கள், போக்குவரத்து துறை அமைச்சர். எப்பா பஸ்ஸுக்கு புக் பண்ணி, எப்போ நீ சாப்பிட்டு வந்திருக்க? நான் சாப்பிடல. நீ சாப்பிட்டு வந்திருக்க? நான் சாப்பிடல. 50 நாளில் இதெல்லாம் எங்கெங்க மறைஞ்சிட்டு? யாரை கேட்டாலும் எதுக்கு கேட்டாலும் இந்த கூட்டணி கட்சிகள்லேருந்து ஆரம்பிக்கிற தோழமை கட்சிகளா அவங்க சொல்கிற விஷயம். எடப்பாடியார் முதல்வர் ஸ்டாலின் நினைவை ஒப்புக்கொண்டார். என்னோட நேரடியாக சொல்லலைங்க, திரும்ப 3வது 4வது பர்சன் மூலமாக சொல்லிவிட்டாங்க. காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் என்கிட்ட நேரடியாக ஸ்டாலின் அவர்களே சொன்னார், நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். நிர்மல்குமார் அவர்கள் இது சொல்கிறது ஃபோனில் காதர் மொய்தீன் அவர்கள்ட்ட ஸ்டாலின் இப்படி சொன்னார்னு, ஆனால் பேட்டியில் அவர் நேரடியாக என்கிட்ட சொன்னார்னு சொன்னது. எல்லா இடத்துலையும் குழப்பம். இந்த விஷயத்தை நீங்கள் பில்டப் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் என்னங்க பெரிய விஷயம் நடந்துற போது? மக்களுக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த இபி பவர் கட்டை பற்றி பேச முடியல. விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அது எதிர்க்கட்சிகள் தூண்டி போராட்டம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இதுவா அரசாங்கத்திற்கு நீங்கள் வந்ததுக்கு இன்னொரு லட்சணம்? கிடையாதுங்க.
எதிர்க்கட்சிகள் தூண்டி விட்டு போராட்டம் பண்ணாலும் விவசாயிகள் தானே போராட்டம் பண்ணுறாங்க. அது எல்லாமே எதிர்க்கட்சிகளா அவங்க? நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த தள்ளுபடி இல்லாதனால தானே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? இதில் சர்ச்சைகள்லாம் இருக்குது. இவங்க 5 வருஷமும் இதை தாங்க சொல்ல போகிறாங்க. திமுக ஒரு அஸ்திரத்தை வச்சு கூட்டணி கட்சிகளை வச்சுருந்து பாருங்கள், அதே மாதிரி ஒரு அஸ்திரம். 5 வருஷமும் இந்த கட்சிக்காரர் அவ்வளோ பேரும் சொல்ல வர வார்த்தை, எடப்பாடி முதல்வர் ஆக வேண்டியது, ஸ்டாலின் வந்து சொன்னார், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. எப்போ அது அந்த 2 கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? சொல்லிட்டு உடனே வந்துட்டீங்களே, வெளியே வந்துட்டீங்களா? சரி, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை கேட்க போகிறீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா 50 நாளை தொட்டதுனால நம்முடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சினிமா நட்சத்திரம் இல்லையா, சக்ஸஸ் மீட், சக்ஸஸ் பார்ட்டி இன்றைக்கி ஈவினிங் இருக்குது. அதுக்கு பேர் தோழமை கட்சிகளோட உரையாடலா, கூட்டணி கட்சிக்கு புது பேர் வைக்கிறதா? எங்கள் அண்ணன் திரும்ப இருக்கார், பேர் நல்லா வைப்பார், புதுசாக பேர் வைப்பார். ஆனால் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் இப்போ கூட்டு வச்சு பேசுகிறாங்க? காரணம் இருக்குது. தினமும் ஒரு கருத்து, அதுக்கு மாறி இன்னொரு கருத்து. அதையே சொல்ல வேண்டியது இந்த கூட்டணி கட்சிகளை, தோழமை கட்சிகளை. இப்போ தோழமையில் இருக்கமா கூட்டணியில் இருக்கமா தெரியாத அந்த கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கிற தோழமையோடு இருக்கக்கூடிய நம்முடைய தாவேகா செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, 7 எம்எல்ஏக்கள் 6 எம்எல்ஏக்கள் வெளியே வந்தது. அதிமுக இருந்து இழுத்திருக்கீங்களா, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, குதிரை பேரமா? இதுக்கும் பேச மாட்டேங்கிறீங்க. கேட்டால் அங்கே நடந்த அந்த துயர சம்பவத்தை நினச்சி அவங்க வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து உங்களை நம்புகிறாங்களா? எப்படிங்க? உங்களை எதிர்த்தானங்க ஜெயிச்சிருக்காங்க, உங்களை எப்படிலாம் பேசியிருக்காங்க? ஊழல் பண்ணாத ஆட்கள் யார்? நம்மளுடைய விராலிமலை விஜயபாஸ்கர். இன்றைக்கி அவர் எந்த வட்டாரத்தில் இருக்காருன்னா ஈடி வட்டாரத்தில் இருக்கார். விஜய் அவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், உங்கள் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக நீங்கள் சேர்த்தீங்கன்னா கூட நீங்கள் தூய சக்தி கிடையாது, நீங்கள் ஊழல் சக்தி தான். எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில், அவர் மீது பல வழக்குகள் இருக்குது, ஊழல் வழக்குகள். இதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. 50 நாளில் உங்களுடைய பேரில் பல விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. என்னது தூய சக்திங்கிறது? இன்றைக்கி நீங்கள் என்னவாயிட்டீங்க? கொஷின் மார்க். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஆக்ஷன் எங்கே? கேள்விக்கு பதில் இல்லை. முதல்வர் இதெல்லாம் பார்த்துட்டு பதில் சொல்ல போகிறாரா? அமைச்சர் சரத் விஷயத்திலே பதில் சொல்லாத சைலண்ட் முதல்வருக்கு இப்போ பதில் இதுக்கு வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பலருக்கும் இந்த வீடியோ போய் சென்றடைய உதவியாக இருக்கும். மிக்க நன்றி.